மதுரை என்று சொன்னாலே நீண்ட வரலாறு. நம் தாய்மொழி தமிழை காக்க தமிழ் சங்கத்தை அமைத்த மண் இந்த மதுரை மண். பாண்டியர்கள் ஆண்ட மண் இந்த மதுரை மண். வைகையாறு பாய்கின்ற மண் இந்த மதுரை மண். நம்மை காக்கின்ற தெய்வங்கள் மீனாட்சி அம்மா, கள்ளழகர், திருப்பரங்குன்றம், கருப்புசாமி, அத்தனை தெய்வங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் இந்த மதுரை மண். இவ்வளோ வரலாறு இருக்கின்ற இந்த மதுரை மண்ணிலே என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நடைபயணத்தின் நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டும், டாஸ்மாக் சாராய கடைகளை அகற்ற வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாங்க வேண்டும், வழங்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் சுயமரியாதையுடன் மான மரியாதையுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இங்கே நான் உங்களை தேடி வருகை தந்திருக்கின்றேன். அதற்கு தீர்வு இந்த கொடுங்கோல் ஆட்சி, திமுக ஆட்சி, ஊழல் செய்கின்ற, சாராயம் விற்கின்ற, கஞ்சா விற்கின்ற திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணம் நிகழ்ச்சி மதுரையிலே வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் சண்முகநாதன் அவர்கள், செல்வகுமார் தேவர் அவர்கள், அழகர் சாமி அவர்கள், வீரகுமார் அவர்கள், KP ராசா அவர்கள், நடராசன் அவர்கள், செல்வம் அவர்கள், 90 வயதிலும் நம்முடைய வீராங்கனி அம்மா கோமதி அம்மாள், நான் 90 வயதிலும் சிறைக்கு செல்ல தயங்க மாட்டேன், அஞ்ச மாட்டேன் என்று இன்று சமூக நீதிக்காக இந்த வயதிலும் நான் சிறைக்கு செல்வேன் என்று எனக்கு முன்பு பேசிய வீரமங்கை கோமதி அம்மாள் அவர்கள், வழக்கறிஞர் செல்வம் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், பொருளாளர் அருமை சகோதரி திலகபாமா அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் வைத்திய அவர்கள், ஜெயராமன் அவர்கள், TMT திருமாவளவன் அவர்கள், முருகசாமி அவர்கள், சாமிதுரை அவர்கள், காயார் ஏழுமலை அவர்கள், தமிழ் மரவன் அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள், அக்கீம் அவர்கள், சிவகுமார் அவர்கள், திருப்பதி அவர்கள், கோதை கேசவன் அவர்கள், சித்ராஜ் அவர்கள், கஸ்தூரி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், சித்திரவேல் அவர்கள், மாவட்ட தலைவர்கள் செந்தில்குமார், கண்ணையா, KP சேகர், பால்ராஜ் அவர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ராஜா, அண்ணாசாமி, பரணி, சோனமுத்து உடையார், அலங்கை கீர்த்தி, கண்ணன், காமாட்சி சேர்வை, விஜயகுமார், நாகராஜ், வேந்தன், ரேவதி ராஜ்குமார், கண்ணன், பாண்டியம்மாள், தினேஷ்குமார், முனியாண்டி, மதுரை வீரன், குமாரி, பரமன், நாராயணன், ராஜ்குமார், ரஹீம், முத்துவேல், ராமநாதன், அழகர் சாமி, வெள்ளை சாத்தான், அடைக்கண், சீனிவாசன், முத்துசாமி, பாண்டிசாமி, ஆரோக்கியசாமி, கார்த்திக், சாஜுதீன், ராஜதுரை, கிருஷ்ணகுமார், ரமேஷ், வைரமுத்து அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு, வீரம் என்று சொன்னாலே அது மதுரை வீரம்,
அப்படி வீரத்தோடு என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பெருமை காரணம், தென்பாண்டி சீமை மதுரையிலே என்னுடைய நடைபயணம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன், மதுரை என்றால் நீண்ட வரலாறு இருக்கிறது. சங்ககாலம் வரலாறு, பாண்டிய கால வரலாறு, நம்முடைய கோயில் தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்ற இந்த மண். ஆனால் இன்றைய வரலாறு என்ன? 60 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி, குறிப்பாக திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மதுரைக்கு இன்றைய வரலாறு என்ன? இவர்களால் வந்த வரலாறு என்ன? இன்னைக்கு மதுரைன்னு சொன்னா என்ன உங்களால சொல்ல முடியும்? மீண்டும் மீண்டும் மதுரைனா கள்ளழகர், வைகை அணை, மீனாட்சி அம்மா கோவில், இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன உங்க வரலாறு? இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியினால் வந்த வரலாறு என்ன? என்ன? கோனார் மெஸ், அம்மா மெஸ், அதுல தோசை கிடைக்கும், கல் தோசை கிடைக்கும், கறி தோசை கிடைக்கும். வேற என்னையா வரலாறு இன்னைக்கு மதுரையில? உங்களால் என்ன வரலாறு மதுரையில? உங்களால் மதுரைக்கு என்ன முன்னேற்றம், என்ன மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் கிடைத்தது? தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 8 கோடி. அதில் சென்னையில் 1,05,00,000 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மீதி இருக்கிற ஒரு 30-40 லட்சம் பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். சென்னையில 1.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். அந்த 1.5 கோடி மக்களில் 50 லட்சம் பேர் தென் மாவட்டங்கள், குறிப்பாக மதுரை சுற்றி இருக்கின்றவர்கள் தான் சென்னைக்கு அங்கே வேலை தேடி சென்றிருக்கின்றார்கள். ஏன்? இங்க வேலை இல்லை, தொழில் இல்லை, வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் இல்லை, தண்ணி கிடையாது. அதுக்காக எங்க போயிருக்கிறாங்க? சென்னைக்கு போயிருக்கிறாங்க. நீ 60 வருஷமா நீ ஆண்டுட்டு இருக்கிற, நீ என்ன செஞ்சிருக்கணும்? சென்னைக்கு போனவங்க திருப்பி இங்க வர வச்சிருக்கணும். எப்படி நீ வர வச்சிருப்ப? இங்க நீ தொழிற்சாலைகளை தொடங்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நீர் பாசன திட்டங்களை நீ கொண்டு வந்திருக்கணும். ஏதாவது நீ செஞ்சியா? எதுவுமே இல்ல. வேலை இல்லாத காரணத்தால் தான்டா இங்க ஜாதி சண்டையே வருது. இந்த ஜாதி பிரச்சனை, அந்த ஜாதி பிரச்சனை, இந்த ஊர் பிரச்சனை, பள்ளிக்கூடத்துல ஜாதி இருக்கு. நீ வேலையை கொடுத்தனா அவன் வேலையை பார்த்துட்டு போவான், ஏன் சண்டை போட போறான்? சென்னையில எங்கேயாவது ஜாதி சண்டை இருக்கா? இல்ல. ஏன்னா எல்லாம் வேலையில இருக்கிறான், அவன் வேலையை பார்த்துட்டு போறான். ஏன் ஜாதி சண்டை வருது? அவனுக்கு வேலை இல்ல, படிப்பு இல்ல, தொழில் இல்ல. அது இல்லாம நீ செய்யற அரசியல், உனக்கு ஓட்டு வேணும், இந்த ஜாதியை தூண்டி விட்டு அந்த ஜாதி தூண்டி இந்த அடிக்கிறது. ஜாதி அரசியல்னாலே அது திமுக தான், நீ தான் பண்ற. எங்க நோக்கம் என்னையா? கீழ் ஜாதி, அடக்கப்பட்ட ஜாதி, ஒடுக்கப்பட்ட ஜாதி, அடிமையாக்கப்பட்ட ஜாதி, வஞ்சிக்கப்பட்ட ஜாதி எல்லாம் படிக்கணும், வேலைக்கு போகணும். அதான் எங்களோட நோக்கம். அதுக்கு தான் நாங்க போராடிட்டு வரோம், அதுக்கு தான் போராட்டம் செஞ்சிட்டு இருக்கிறோம், அதுதான் எங்க கட்சியை நாங்க தொடங்கி இருக்கிறோம். அதுதானே சமூக நீதி. நாங்க எதுக்கு போராடுறோம்? உங்கள் உரிமைகளுக்காக. உங்கள் பிள்ளைகள் படிக்கணும், உன் படிச்ச பிள்ளை வேலைக்கு போகணும், சுயமரியாதை வாழணும். உன் புள்ள ஒண்ணு நீ கால் மேல கால் போட்டு நீ சாப்பிடணும், உன் பிள்ளையனால. அதான் முன்னேற்றம். அதற்கு போராட்டம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஜெயிலு. சொன்னாங்க பாரு, 90 வயசுல நான் ஜெயிலுக்கு போறேன். ஏன்? உன் புள்ள படிக்கணும், உன் புள்ள வேலைக்கு போகணும், சமூக நீதிக்காக.
ஆனா திமுக பேசுவதுதான் சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதி. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? எந்த சம்பந்தம் இருக்காயா? ஒரு சம்பந்தமா கிடையாது. அதான் நான் கேட்கிறேன். இந்த பகுதி வளர்ச்சி அடைய வேண்டும், மதுரை வளம் பெற வேண்டும். மதுரை மட்டுமில்ல, தென் மாவட்டங்கள் வளம் பெற வேண்டும், தொழிற்சாலைகள் தொடங்க வேண்டும். இவ்வளோ காலமா ஆண்டாங்களே, 60 வருஷமா ஆண்டுட்டு வராங்களே திமுக. இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை. ஒரு ஆறு, வைகை ஆறு, எத்தனை பாடல்கள், எத்தனை வரலாறுகள். வைகை ஆறு, வைகை ஆறுனா அந்த வைகையை திருப்பி போட்டா கை வை. கை வைனா என்ன? அந்த வைகாத்துல கையை வச்சா அப்படி தண்ணி அப்படி இருக்கும், சுவையா இருக்கும், ருசியா இருக்கும். ஒரு காலத்துல கை வை. இன்னைக்கு நீ கை வச்ச பாரு, படை, சிறங்கு, சொறி எல்லாம் வந்துடும். நம்ம கள்ளழகர் அதுல இறங்குறாரு, அதுலதான் இறங்குறாரு. கள்ளழகர் கூட 5 லட்சம் பேர் நீங்க இறங்குறீங்க. இந்த வைகை ஆறு இன்னைக்கு இருக்கிற ஆறு என்ன இருக்கு? வெறும் சாக்கடை. சாக்கடை, சாக்கடைன்னா என்ன சாக்கடை? நீங்க குளிக்கிற தண்ணி சாக்கடை கிடையாது, அதை விட மோசம். அது வெளியில என்னால சொல்ல முடியல. அங்க இருக்கிற மேகமலை, வெள்ளிமலை, அங்க தொடங்குற வைகை, பெரியார் அணையிலிருந்து தேனி மாவட்டத்தில் இந்த மீதி தண்ணி வருது. இங்க கிட்டத்தட்ட 6 அணைகள் இருக்கு வைகைக்கு மேல. நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள் கட்டிய அணைகள். அப்படிப்பட்ட ஒரு வைகை ஆறு நம் இயற்கை கொடுத்த வரம். அது வரம், இயற்கை கொடுத்த அந்த வரம் வைகை. அந்த வைகையை காப்பாற்ற துப்பு இல்லாத ஒரு ஆட்சியா அவங்களுக்குலாம்? எதுக்கியா உங்களுக்கு ஆட்சி? எதுக்கியா உங்களுக்கெல்லாம் நிர்வாகம்? எதுக்கு உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் பதவி? இயற்கை கொடுத்த வரம் வைகையை காப்பாற்ற துப்பு இல்லாம உனக்கு ஆள தகுதி கிடையாதுயா. இந்த ஆறு நம் தாய்களுக்கு சமம். இத பாதுகாக்க முடியல, அவ்வளோ சாக்கடை. அந்த இன்னைக்கு இந்த வைகை ஆத்துல நீ நடந்தா போதும், காலெல்லாம் கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா, பங்கஸ், திடக்கழிவு, ரசாயன கழிவு, எல்லா கழிவுகளும் அந்த ஆத்துல தான் வருது. ஏன் இது நிறுத்த முடியாதா? நிறுத்த முடியாதா? என்கிட்ட குடியா ஆட்சி 6 மாதத்துல என்னால நிறுத்த முடியும். 6 மாதத்துல என்னால நிறுத்த முடியும். இது என்னால சாதாரணமா செய்ய முடியும். இதற்கு மனசு வேணும், தைரியம் வேணும். இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு மனசும் கிடையாது, தைரியமும் கிடையாது, எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. இதே அன்புமணி ராமதாஸ் 2018 செப்டம்பர் 1, செப்டம்பர் 2 2 நாள் வைகை ஆற்றை பாதுகாப்போம் என்று நடைபயணத்தை நான் மேற்கொண்டேன். 2 நாள் நடந்து போனேன். எங்க? மேகமலை அடிவாரத்திலிருந்து நம்ம ஆர்எஸ் மங்கலம் ஏறி ராமநாதபுரத்துல அங்க வைகை கலக்குது, அங்க ஆர்எஸ் மங்கலம் வரைக்கும் 2 நாள் நான் போனேன். ஊரா போய் துண்டு பிரசனம் கொடுத்து விழிப்புணர்வு. என்ன சொன்னேன்? எப்படியாவது நம்ம ஆத்த காப்பாற்றணும், வைகை ஆத்த காப்பாற்றணும், எப்படியாவது காப்பாற்றணும். புத்தகம்லாம் நான் போட்டேன். நான் 2018 7 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கே நான் சொன்னேன், சாக்கடையா போகுது, சாக்கடையா போகுது, நாசமா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அதை விட மோசமாக இருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அதை விட மோசமாக நம்முடைய வைகையா, நம்ம வைகையா, அது எவ்வளோ மோசமா, எவ்வளோ மோசம். ஆனால் இன்னைக்கு திமுக முதலமைச்சர், திமுக அமைச்சர்கள், தேர்தல் வருது, பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க தேர்தல் நேரத்தில். நீங்களும் எல்லா கோபத்தையும் மறந்துடுவீங்க. எலெக்ஷன் நேரத்தில் 500 1000 கொடுத்தா போதும், அதை வாங்கிப்பீங்க. வாங்கிக்கிட்டு சரிப்பா இவன் 2000 கொடுத்தான், இவன் இன்னும் 2000 கொடுத்தான், இவனுக்கு 2 ஓட்டு, அவனுக்கு 2 ஓட்டு. அதான் உங்க மனசாட்சி கேட்கலன்னு. அடுத்த நாள் டாஸ்மார்க் கடை திறந்து, அப்புறம் அடுத்த நாள் அதே கோபம் தான். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. நீங்க செய்யற தப்பு தான்.
நீங்க போட்ட ஓட்டு தான். நீங்க போட்ட ஓட்டால தான் இன்னைக்கு திமுக ஆட்சி நடத்துறாங்க. நீங்க போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு தெரு தெருவா கஞ்சா விற்கிறாங்க. நீங்க போட்டு ஓட்டு தான் உங்க பிள்ளையெல்லாம் கெடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க போட்டு ஓட்டு தான் உங்க வீட்டுக்காரு, உங்க புள்ள, உங்க தாத்தா, உங்க பேர பிள்ளைங்க, சித்தப்பா, பெரியப்பாலாம் இன்னைக்கு சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க போட்ட ஓட்டு தான், பெண்கள் போட்ட ஓட்டு தான். இன்னைக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், பெண்களே, தாய்மார்களே, தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. இந்த தேர்தல் நமக்கு, உங்களுக்கு முக்கியமான தேர்தல், உங்களுக்கு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் முடிவு செய்யுங்கள். இன்னும் 6 மாதம் தேர்தல். நான் இங்க ஓட்டு கேட்க வரல, நான் இங்க ஓட்டு கேட்க வரல. இன்னைக்கு தேர்தல் இல்ல, 6 மாதத்துக்கு பிறகு தேர்தல். நான் இன்னைக்கு வந்த நோக்கம், இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும். என்ன, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவெடுங்கள். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. 1000 காரணம் இருக்கிறது திமுக வரக்கூடாது. 1000 காரணம் இருக்கிறது. திமுக மீண்டும் வர வேண்டும் என்று யாராவது ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. திமுக உங்களுக்கு நல்லது, யாராவது ஒரு காரணம் நல்லது செஞ்சிருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. நாசப்படுத்தி, தலைமுறை தலைமுறை நாசப்படுத்தி. அதனால்தான் நான் மீண்டும் சொல்றேன், நான் இதெல்லாம் சிந்தியுங்கள். எனக்கு மதுரை, தென் மாவட்டங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், தென் மாவட்டத்தில் ஒரு செய்தி சொன்னா அது எல்லாத்துக்கும் போய் சேரும். அந்த செய்தி அது நல்ல தெளிவானவர்கள், இளைஞர்கள் எல்லாம் நல்ல தெளிவானவர்கள், நல்ல புரிந்து கொள்ளுபவர்கள். ஆனா அதே வேளையில அவர்களுக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை, வளர்ச்சி கிடையாது. நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றினேன். அப்பொழுது 2008 இதே மதுரை மண்ணிலே ஒரு அடிக்கல் நாட்டினேன். என்ன அடிக்கல் தெரியுமா? எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக நான் அடிக்கல் நாட்டினேன். இந்த மண்ணிலே ஒரு அடிக்கல் நாட்டினேன், 200 ஏக்கர்ல. அன்னைக்கு அடிக்கல் ஒன்று நாட்டினேன். இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை. அப்போ திமுக ஆட்சி. அமைச்சர்கள்லாம் வந்தாங்க. சென்னை, மதுரை மேயர் அந்த அம்மா வந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில தேன்மொழி கலந்துக்கிட்டாங்க. அடிக்கல் நாட்டிய பிறகு அடுத்த ஆண்டு என்னுடைய பதவி விலகிட்டேன். அடுத்த 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்தார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. இந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை. 3 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். அன்னைக்கு மட்டும் இந்த திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து கொண்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு மதுரையில இந்தியாவிலேயே பெரிய எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில இன்னைக்கு கட்டி முடிச்சிருப்பாங்க, என்னைக்கே வந்திருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் திமுக. அதை தொடரவில்லை. எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு செய்திருக்கிறது. இன்னைக்கு அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செங்கல் எடுத்து வராராம், கல்ல காணோன்னு சொல்றாராம். யோ, நீ உன் ஆட்சியில் தாயா நான் அடிக்கல் நாட்டினேன், திமுக ஆட்சியில் தாயா நான் அடிக்கல் நாட்டினேன். அந்த கல் எங்க இப்போ? அன்னைக்கே வந்திருந்ததுன்னா இன்னைக்கு எப்பயோ வந்திருக்கோம், பெரிய மருத்துவமனை வந்திருக்கோம். யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து ஒரு செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி, துயரமான செய்தி. எவ்வளவு? 1968 விவசாயிகள், நமக்கு சோறு போடுகின்ற விவசாயிகள், நமக்கு உணவளிக்கின்ற கடவுள் விவசாயிகள் அவர்களுடைய உயிரை எடுத்துக்கொண்டார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி, துயரமான செய்தி வெளியிட்டார்கள். இத பத்தி யாராவது பேசினாங்களா? எங்கேயாவது வந்ததா?
எந்த தொலைக்காட்சியாவது விவாதம் நடந்ததா, வாதம் நடந்ததா, யாராவது பதிவு பண்ணீங்களா? செய்தி பேப்பர்ல வந்ததா, பெருசா வந்ததா, டிவியில பெருசா சொன்னாங்களா? எதுவுமே கிடையாது. ஏன்? போன உயிர் யார் உயிர்? விவசாயிகள் உயிர் தானே. அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. போன வாரம் 41 உயிர் போச்சு, கரூர்ல போச்சு. விலை மதிக்க முடியாத உயிர்கள். அதெல்லாம் நான் நேரிலே சென்றேன். அங்கே அவ்வளோ மனசுல வலி எனக்கு. குழந்தைகள், பெண்கள், 41 உயிர்கள். அவ்வளோ ஒரு தாக்கம். காரணம், அதற்கு பல விவாதங்கள், பல மேடைகள், பல பதிவுகள், பல அரசியல்கள் எல்லாம் செஞ்சாங்க. 41 உயிர். ஆனா 1968 உயிர். 1968 உயிர் 3 வருஷத்துல தற்கொலை செய்த விவசாயிகளை பத்தி யாராவது பேசுறீங்களா? யாராவது ஒரு வார்த்தை? ஒரு வார்த்தை? ஏன்? இதுதான் நீங்கள் பேசணும். உங்களுக்கு சோறு போடுற விவசாயிகள். இதுதான் அரசியல். அரசியல்ல எது எது எப்போ என்னென்ன செய்யணும்னு திமுக ஸ்கெட்ச போட்டு பண்ணிட்டு இருக்கிறான். அவன் செய்யற தவறெல்லாம் வெளியில வரக்கூடாது. அதை திசை திருப்புவதற்காக என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தான் இருக்கிறான். நீங்களும் அதை நம்பிட்டு தான் இருக்கிறீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்ன திமுக 100 நாள் வேலை வாய்ப்பை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்ன திமுக ஆயிடுச்சு. இன்னைக்கு 7 மாசம் ஆயிடுச்சு. இந்த நிர்வாக வருஷம், பைனான்சியல் இயர், நிதி ஆண்டு, பைனான்சியல் இயர். இந்த 7 மாதத்தில் எத்தனை பேருக்கு தெரியுமா வேலை கொடுத்தாங்க? எவ்வளவு நாள் வேலை கொடுத்தாங்க தெரியுமா? மொத்தம் 85 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதுல 75 லட்சம் பேர் பயன்பெற்றார்கள். ஆனா இந்த வருஷம் வெறும் 45 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்தாங்க. எவ்வளவு நாள் வேலை கொடுத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் 10 நாள் வேலை. வெறும் 10 நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் வேலை கொடுத்திருக்கிறாங்க திமுக. இன்னொரு 5 மாதம் இருக்கு. இந்த 5 மாதத்துல எவ்வளவு நாள் கொடுக்க போறாங்க? இன்னொரு 9 நாள் கொடுப்போம். ஆக 150 நாட்களுக்கு நாங்க வேலை கொடுப்போம்னு சத்தியம் பண்ண ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு 10 நாளைக்கு வேலை கொடுத்திருக்கீங்க. இன்னொரு 6 மாதம், 5 மாதத்துல 20 நாள் மொத்தத்துல. இதுதான் திமுக. இதுதான் திமுக. இதோ ஒரு புத்தகம் நான் வெளியிட்டு இருக்கிறேன். ஆவணம் விடியல் எங்கேன்னு ஒரு ஆவணம். விடியல் எங்கேனா இதுல திமுக உங்களுக்கு கொடுத்த சத்தியம் 505 சத்தியங்களை கொடுத்தார்கள். 505 வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்தார்கள் தேர்தலுக்கு முன்பு திமுக. அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். 505 வெறும் 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்ற திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? வரவே கூடாது, வரவே கூடாது. ஏமாத்துக்காரங்க, 420 இவங்கள மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரங்க யாரும் இருக்க முடியாது. நீங்களும் நம்பி ஓட்டு போட்டீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம், விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம், கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியத்தை கொடுப்போம், நீட்டு தேர்வை நாங்க ஒரே வாரத்தில் நாங்க ஒழிப்போம், 5 லட்சம் அரசு வேலைகளை புதுசா உருவாக்குவோம், 50 லட்சம் தனியார் வேலைகளை புதுசா உருவாக்குவோம், இப்படி எல்லாம் மாசம் மாசம் கரண்ட் பில் கணக்கு எடுப்போம். இப்படி எல்லாம் உங்களை ஏமாத்தி நீங்களும் ஓட்டு போட்டு நம்பினீங்க. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம். வச்சாங்க பார் ஆப்பு அரசு ஊழியர்கள்.
வரிஞ்சு கட்டிட்டு நீங்க போய் ஓட்டு போட்டீங்க திமுக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு பெரிய நாமம் நிச்சயமா கிடைக்க போறது இல்லை பழைய ஓய்வூதியம். இதுலதான் நான் எழுதியிருக்கேன், எல்லாமே தெளிவா இந்த புத்தகம் ஆன்லைன்ல இருக்கு. விடியல் எங்கே? விடியல் வர போறது கிடையாது. விடியல் உங்களுக்கு இன்னும் 6 மாசம் வர போறது கிடையாது. ஏன்? அவங்களுக்கு தெரியாது, எண்ணமும் கிடையாது. 505 வாக்குறுதிகளில் வெறும் 66. எத்தனை விழுக்காடு தெரியுமா? 13 விழுக்காடு. 13 விழுக்காடு வாக்குறுதிகளை மட்டும்தான் திமுக நிறைவேற்றி இருக்கிறது. 100க்கு 13, 100 மார்க்குக்கு 13 மார்க் தான் திமுக எடுத்திருக்கு. 13 மார்க் எடுத்தா ஃபெயில் ஆயிடும். 35 மார்க் தான் பாஸ். 13 மார்க். எத்தனை மார்க் எடுத்து திமுக? வெறும் 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? ஆட்சிக்கு வர தகுதி இருக்கா அவங்களுக்கு? இல்ல. அதான் நான் சொல்றேன், ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸ்டாலின் ஃபெயில் ஆயிட்டாரு, திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வர முடியுமா? வர விடுவீங்களா? விடவே கூடாது, விடவே கூடாது. அதே வேளையில தமிழக மக்களே சிந்தித்து பாருங்கள். திமுகவுக்கு நீங்கள் 3 தேர்தலில் நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள். ஒரு தேர்தல், 3 தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 40 தொகுதிகளில் 39 தொகுதியை நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள். 40 எம்பில 39 எம்பி நீங்க திமுக கொடுத்தீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினீங்க, திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40 எம்பியில 40 எம்பியும் கொடுத்தீங்க திமுக. நினைச்சு பாருங்க, 40 எம்பிக்கு 40மே திமுக கொடுத்தீங்க. திமுக 40 எம்பி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மக்கள் மாநிலங்களவை, ராஜ்யசபால 18 எம்பியில 13 எம்பி திமுக. இவ்வளோ வெற்றியை கொடுத்த நீங்கள் தமிழ்நாட்டுக்கு திமுக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? என்ன உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யலையே. பிறகு 4வது தேர்தலிலும் நீங்கள் திமுகவுக்கு வெற்றியை கொடுப்பீர்களா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. ஏமாறாதீங்க தமிழக மக்களே, நீங்கள் ஏமாளிகள் கிடையாது. நீங்கள் நிச்சயமாக சிந்தியுங்கள். தாய்மார்களுக்கு நான் ஒரே ஒரு செய்தி தான் நான் சொல்றேன். மீண்டும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா, வரப்போறது கிடையாது, தப்பி தவறி வந்ததுன்னா உங்க பிள்ளைகளோ உங்க பேர பிள்ளைகளை நீங்க மறந்துடுங்க. என்னடா இப்படி சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. நான் ஒரு டாக்டர், மருத்துவம் படிச்சவன். நான் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக 5 ஆண்டு காலம் இந்தியாவுக்கே மருத்துவத்துறையில நான் பணியாற்றினேன். இன்னைக்கு நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் என்ன மனநிலையில் இருக்கிறான் தெரியுமா? உங்க புள்ள உங்க பேர பசங்களாம் இன்னைக்கு கஞ்சா எங்க கிடைக்குது, போதை மாத்திரை எங்க கிடைக்குது, போதை பவுடர் எங்க கிடைக்குது, போதை ஊசி எங்க கிடைக்குது, போதை சாக்லேட் எங்க கிடைக்குது, போதை எண்ணெய் எங்க கிடைக்குது, எல்லாமே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. உங்க வீட்டு பக்கத்துல, உங்க வீட்டு பக்கத்து தெருவுல, அந்த முட்டு சந்துல, அந்த கடையில, பொட்டி கடையில, ஸ்கூல் எதிர்க்க, காலேஜ் எதிர்க்க, எல்லா தெருவுலும் கிடைக்குது. கலைஞர் 3 தலைமுறைகளை நாசப்படுத்தினார் சாராய கடையை திறந்து. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த 2-3 தலைமுறைகளை இன்னைக்கே முடிச்சிட்டார். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா, நான் மறுபடியும் சொல்றேம்மா, குடிச்சிட்டு வந்தா நாத்தனிக்கும் உங்க வீட்டுல தெரியும், குடிச்சிட்டு வந்திருக்கிறான். ஆனா போதை ஊசி போட்டு, போதை மாத்திரை சாப்பிட்டு, போதை பவுடர் பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியவே தெரியாது. நேரா வருவான், சாதாரணமா வருவான், சாப்பிடுவான், படுப்பான், தூங்குவான், வெளியில போவான். நான் ஏன் டாக்டரா நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியறதுக்கு 1 வருஷம் ஆயிடும்.
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவன் இப்படி ஆயிடுவான், முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனை மீட்டெடுக்கவே முடியாது. அதனால்தான் நான் சொல்றேன், ஒவ்வொருவரும் நீங்க, ஏன்னா இந்தியாவிலே அதிக போதை பொருட்கள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே ஒரு காலத்துல பஞ்சாப்ல தான் அதிகமா வித்தானுங்க, ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் விற்கிறாங்க. யாரு? திமுக. திமுக காரன் தான் விற்கிறான், திமுக காரன் தான் உடந்தையா இருக்கிறான். என்னால எவ்வளோ உதாரணம் என்னால சொல்ல முடியும். முதலமைச்சர் கிட்ட தான் காவல்துறை வருது, ஆனா முதலமைச்சர் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. தமிழ்நாட்டு காவல்துறை நல்ல திறமையானவங்க, ஆனா அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. சுதந்திரமா செயல்பட விட்டா மிக சிறப்பா செயல்படுவாங்க. யாராவது கஞ்சா விற்கிறவங்க காவல்துறை பிடிச்சாங்கன்னா உடனே போன் வரும், யோ அது நம்மாலியா, விட்டுடுயா. அவன் என்ன பண்ணுவான், எதுக்கு நம்ம வேலையை விட்டுட்டு போவோம். இதான் நடக்குது. கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அது கொஞ்சம் கம்மி போதை, அதை விட மோசமான போதை மாத்திரை, மருந்து, ஊசி, பவுடர் எல்லாம் வித்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்றேம்மா, திமுக மறுபடியும் வந்துட்டாங்கன்னா உன் பிள்ளைய மறந்துடு, உன் பேர பிள்ளைங்களை மறந்துடு. நான் ஒரு டாக்டரா சொல்றேன், முன்னாள் அமைச்சரா நான் சொல்றேன், நடக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். எனக்கு நல்லா தெரியும் அங்கங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பெண் பிள்ளைகளை நீங்க பள்ளிக்கூடம் அனுப்ப முடியாது, கல்லூரி அனுப்ப முடியாது, வேலைக்கு அனுப்ப முடியாது. அது நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே அந்த நிலை தான் இருக்கு. பெண் பிள்ளைங்க வெளியில போக முடியல. வெளியில போனா ஏதாவது ஒரு மிருகம்னா மனித மிருகம் குடிச்சிட்டு கஞ்சா போதை மாத்திரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு கிண்டல் பண்றது, கையை பிடிச்சி இருக்கிறது, என்னென்ன பண்றதோ பாலியல் வன்கொடுமைகள். அவன் இதெல்லாம் போட்டானா மனித மிருகமா மாறிடுறான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படிதான் பார்த்தா 80 வயசு பாட்டியை போய் பாலியல் வன்கொடுமை கெடுத்துட்டான். என்னன்னா அவன் போதையில் இருக்கிறான், போதை மாத்திரை பயன்படுத்திக்கிறான், போதை ஊசி பயன்படுத்திக்கிறான். 4 வயசு குழந்தைகளை விட்டு வைக்கிறது இல்லை. 4 வயசு, 6 வயசு, 8 வயசு, 10 வயசு, 12 வயசு, 16 வயசு, தினம் நம்ம செய்தியில பார்த்துருக்கோம். கதற இந்த செய்தியில நான் படிச்சுட்டு இருக்கிறேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன் டிவியில. 4 வயசு குழந்தைய கூட்டிட்டு போறான், 8 வயசு குழந்தைய கடத்திட்டு போறான். யாரு? இங்க இருக்கிறவன் தான். ஏன்? சரளமா போதை கிடைக்குது. என்கிட்ட ஆட்சியை 6 மாசம் நான் கேட்கிறேன், 6 மாசம் ஆட்சியை விட்டீங்கன்னா 6 நாள்ல என்னால இந்த போதையை ஒழிக்க முடியும். தமிழ்நாட்டில் இருந்து 6 நாள் தான் என்னால ஒழிக்க முடியும். அதுக்கு மனசு வேணும், தைரியம் வேணும். ரெண்டுமே ஸ்டாலின் கிட்ட இல்ல. காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுத்தா ஒரே வாரத்தில் எல்லாம் ஒழிப்பாங்க. அது என்னால செய்ய முடியும். ஏதோ நான் சும்மா போய் விளம்பரத்துக்காக நான் பேசல, உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை கருதிதான் நான் பேசுறேன். நான் எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். சொன்னோம்ல, இந்த மண் எப்பேற்பட்ட மண், சங்ககாலம் தமிழை வளர்த்த மண். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்திலேயே மிக பழமையான மொழி நம் தாய்மொழி, உங்கள் தாய்மொழி. இதுல எவ்வளவு பெருமைப்படணும். இந்தியாவில் இல்ல, உலகத்திலே பழமையான மொழி உங்களுடைய தாய்மொழி, என் தாய்மொழி, நம் தாய்மொழி. எவ்வளவு பெருமை! அப்படிப்பட்ட ஒரு மொழியை வளர்த்த மண் இந்த மதுரை மண். ஆனால் ஆளும் திமுக தமிழுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னையா நீ செஞ்ச? தமிழை வச்சுதாயா நீ 67 ஆட்சிக்கு வந்த? மொழி போர் வச்சுதானே நீ ஆட்சிக்கு வந்து தமிழுக்கு நீ என்ன பண்ண? அதாவதுமா வெக்கக்கேடு. நம்ம எல்லாம் வெக்கப்படணும். ஏன் தெரியுமா? இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க தாய்மொழி பேசாம பட்டம் வாங்கலாம்,
காலேஜில் படிக்கலாம், ஆராய்ச்சி வாங்கலாம், PhD வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம். எந்த மாநிலம்? எந்த மாநிலம்? தலையெழுத்து தமிழ்நாட்டில். வெக்க கேடியா, இதெல்லாம் வெக்கப்படணும் ஐயா, நம்மலாம் வெக்கப்படணும். கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆந்திராவில் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. மகாராஷ்டிராவில் மராத்தி படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? முடியாது. ஒரிசாவில் ஒரியா படிக்காம பட்டம் வாங்க முடியுமா? மேற்கு வங்கத்தில் வங்க மொழி பேசாம பட்டம் வாங்க முடியுமா? வடக்குல இந்தி பேசாம பட்டம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆக ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் தமிழ் படிக்காம தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம், ஆராய்ச்சி செய்யலாம், என்ன வேணா படிக்கலாம். அதுக்கு யார் காரணம் தெரியுமா? கேடுகட்ட ஆட்சி செய்கின்ற திமுக தான் காரணம். வயிறெறிஞ்சு நான் சொல்றேன். தமிழை வளர்த்த இந்த மண்ணில் நான் பேசுறேன். நம் முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கயா, எவ்வளவு வரலாறு இருக்கு, எவ்வளவு இலக்கியங்கள், இலக்கணங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா திமுக மேடையில பேசுறதுன்னா என்னுடைய உயிர் மூச்சு தாய்மொழி தமிழ் எல்லாம். ஏயா ஒரு பாடம் தமிழ் படிக்காமலே ஒரு குறைஞ்சது தமிழை ஒரு கட்டாய பாடமாக கூட உன்னால கொண்டு வர முடியல. உனக்கு துப்பு இல்லை. அதுல தமிழ் மொழி கல்வி வேற. நீ மத்தியில போய் சண்டை வர போடுற. நீ முதல்ல ஒழுங்கா இருக்கிறியா? வழக்கு இருக்கு, அந்த வழக்கை முடிப்பதற்கு நீ என்ன செஞ்ச? உனக்கு தைரியமா நீ நடவடிக்கை முடிவெடுத்துனா எல்லா வழக்கையும் அடிச்சுட்டு போயிடலாம், தூக்கி போட வேண்டியதான். தூங்கிட்டு இருக்கிற, அதுக்கு என்னையா நீ செஞ்ச? ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருக்கியா? அவங்களுக்கு அதை பத்தி கவலையும் இல்லையா, அக்கறையும் கிடையாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எது எடுத்தாலும் தோல்விதான். நம்முடைய மொழி எடுத்தாலும் திமுக தோல்வி, நம்முடைய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் எடுத்தாலும் திமுக தோல்விதான், விவசாயம் எடுத்தாலும் திமுக தோல்விதான், பெண்கள் பாதுகாப்பு திமுக தோல்விதான், கல்வி படுதோல்வி திமுக, சுகாதாரம் படுதோல்வி திமுக, வேலை வாய்ப்பு தோல்வியோ தோல்வி திமுக, தொழிற்சாலைகள் ஒன்றும் கிடையாது, சுற்றுச்சூழல் நீர் மேலாண்மை எல்லாமே தோல்வி அடைந்தது திமுக. பிறகு எதுக்கியா திமுக? எதுக்கியா இந்த மானங்கெட்ட ஆட்சி, துப்பில்லாத ஒரு ஆட்சி, தைரியம் இல்லாத ஒரு ஆட்சி? சமூக நீதி படுதோல்வி அடைந்தது திமுக. சமூக நீதினா என்னன்னு ஸ்டாலின் முதலமைச்சர் போய் கேட்டா தலையை சொரிஞ்சுப்பார் நினைக்கிறேன். தெரியாது அவருக்கு. நானும் எத்தனையோ வாதம் கேட்டேன், வாங்க நான் வாதத்துக்கு வரேன், மேடையை போடுங்க, சமூக நீதி பத்தி பேசலாம். என்னையா நாங்க கேட்டோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு நான் நடத்துன்னு கேட்கட்டும். சாதிவாரி கணக்கெடுப்புனா இது ஏதோ ஒரு சாதி பிரச்சனை கிடையாது. இது உங்க சாதியோ அவங்க சாதியோ அந்த சாதி பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளுடைய வேலை பிரச்சனை. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? சாதிவாரி கணக்கெடுப்புனா தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை குடும்பங்களுடைய கணக்கெடுப்பு நடத்தணும். ஒரு உதாரணம், தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு, 8 கோடி மக்கள், 2 கோடி குடும்பம். இந்த 2 கோடி குடும்பத்தினுடைய நிலை என்ன? அது எந்த சாதி வேணா இருக்கட்டும், 2 கோடி குடும்பத்தோட நிலை என்ன? இதுல 2 மாசத்துல கணக்கெடுப்பு நடத்தலாம். இது சமூக பொருளாதார கல்வி
வேலை வாய்ப்பு எந்த கணக்கெடுப்புனா பேரை மாத்திக்கங்க. மேடைக்கு மேடை சமத்துவம் சாதி ஒழிப்புன்னு சொல்ற திமுக இன்னைக்கு அதே சாதி வச்சுதானே நீங்க அரசியல் பண்றீங்க. சரி, உங்களுக்கு அந்த சாதி பேரை பிடிக்கலனா சமூக நீதி கணக்கெடுப்பு அப்படின்னு பேரை மாத்திங்க. இந்த கணக்கெடுப்பு 2 மாசம் தான், 500 கோடி செலவாகும். 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசம் வேலை செஞ்சாங்கன்னா 2 கோடி வீட்லயும் கணக்கெடுப்பு நடத்திடலாம். ஏன் இந்த கணக்கெடுப்பு வேணும்? ஏன்னா இதுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தியது வெள்ளக்காரன் 1931 நடத்தினான். 90 வருஷமா அந்த கணக்கு வச்சுதான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறான், உன் பிள்ளைக்கு வேலையை கொடுக்குறான். இப்போ கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது உண்மையா கணக்கெடுப்பு தெரியும். சரி, அது ஏன் வேணும்னு நான் கேட்கிறேன். இப்ப 2 கோடி குடும்பத்துல ஒரு குடும்பம் நீங்க போய் கணக்கெடுப்பு நடத்துறீங்கன்னா அந்த குடும்பத்துல எத்தனை பேரு, என்ன மதம், என்ன சாதி, என்ன அது பிரிவு, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அது எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அது படிப்புல எத்தனை பேர் முதல் பட்டதாரிகள், எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, எத்தனை பேர் அரசு வேலைக்கு தனியார் வேலைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, வீட்டில் பாத்ரூம் இருக்குதா, வீட்டில் கரண்ட் இருக்குதா, வீட்டில் தண்ணி வருதா, வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, வீடு குடிசை வீடா, கல்லு வீடா, ஓட்டு வீடா, வாடகை வீடா, சொந்த வீடா, வீட்டில் பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, கார் இருக்குதா, டிராக்டர் இருக்குதா, எவ்வளோ நிலம் வச்சிருக்கிறாங்க, இது போன்ற 70 கேள்விகள் ஒவ்வொரு வீட்லயும் போய் கேட்கணும். கேட்டா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற டேட்டா எல்லாமே கம்ப்யூட்டர்ல வந்துடும். அந்த கம்ப்யூட்டர்ல தட்டினா சரி இந்த மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்னா அப்படியே வரும், டேட்டா வரும். சரி இந்த சாதியை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்னா அப்படியே டேட்டா வரும். இந்த உட்பிரிவை சேர்ந்த இப்போ சாதினா நான் ஒரு உதாரணம் பட்டியலின சமுதாயம் நான் சொல்றேன். அதுல 3 பெரிய பிரிவுகள் இருக்கு. தேவேந்திர வேளாளர், அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், 3 பெரிய பிரிவு இருக்கிறது. அந்த 3 பெரிய பிரிவுகளில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. சப்காஸ்ட் சொல்லி 78 பேர் இருக்காங்க. அதுல இப்ப என்னன்னா அதுல பட்டியலின சமுதாயத்திற்கு 18% இடஒதுக்கீடு இருக்கு, ரெசர்வேஷன் இருக்கு. அதுல 78 உட்பிரிவில் வெறும் 8 உட்பிரிவு தான் 18ல 15% இடஒதுக்கீடு அவன் எடுத்துட்டு போறான். மீதி இருக்கிற 70 உட்பிரிவுகளுக்கு தான் மீதி 3% அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கணக்கெடுப்பு நடத்தினா யார் யாருக்கு கிடைக்குது, யார் யாருக்கு சுத்தமா கிடைக்கல, யார் யாருக்கு கொஞ்சம் கிடைக்குது, இது எடுத்துட்டு போயிடலாம். அது எடுத்தாதான் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ 18%, இப்போ 3% அருந்ததியர்கள், 15% மற்றவங்கலாம் இருக்கு. அந்த மீதியும் 5ஆ பிரிக்கலாம், 6ஆ பிரிக்கலாம். எப்படி பிரிப்பீங்க? யாருக்கு சுத்தமா கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பிரிவு, யாருக்கு கொஞ்சம் கிடைச்சிக்குதோ அவங்க எல்லாம் ஒரு பிரிவு, யாருக்கு நிறைய கிடைச்சிக்குதோ அவங்க எல்லாம் சேர்த்து ஒரு பிரிவு. இதுதான் உண்மையான சமூக நீதி. இதற்கு என்ன வேணும்? கணக்கு வேணும். எம்பிசில 140 சமுதாயம் இருக்கு. அந்த 140 பேர்ல யாரு அதிகமா எடுத்துக்கிறா, யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல எப்படி தெரியும்? கணக்கெடுப்பு நடத்தினாதான். பிசில 140 இருக்கு, 140 சமுதாயங்கள் பிசில இருக்கு. அதுல யாரு கிடைக்கல கிடைக்குது எப்படி தெரியும்? கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு நடத்தினாதான் நீங்க இடஒதுக்கீடை நீங்க அதிகப்படுத்தலாம், சமூக திட்டங்களை கொடுக்கலாம். இப்ப சலவை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, கணக்கெடுப்பு நடத்தினா எத்தனை பேருன்னு கிளீனா தெரிஞ்சிடும், எந்த நிலையில இருக்கிறாங்க கிளீனா தெரிஞ்சிடும், எத்தனை பேர் குடிசையில் இருக்கிறாங்கன்னு தெரியும், எத்தனை பேர் சொந்த வீடு இல்லைன்னு தெரியும், எத்தனை பேர் படிக்கலன்னு தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு நீ படிக்கிறதுக்கு கடன் கொடுக்கலாம், வேலைக்கு கடன் கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம். இப்படி தனித்தனியா நீ ஒன்னு நீ பண்ணலாம். முடி திருத்துற சமுதாயமோ, சலவை தொழிலாளர்களோ, மீனவர்களோ, எவ்வளோ பேர் நீ தனித்தனியா நீ பண்ணிட்டு போலாம். இதுக்கு என்ன வேணும்? உனக்கு கணக்கெடுப்பு வேணும். இது யார் செய்யணும்? ஸ்டாலின் அவர்கள் செய்யணும். எவ்வளவு நாள்ல செய்யலாம்? 2 மாசத்துல செய்யலாம். எவ்வளவு செலவாகும்? வெறும் 500 கோடி. ஏன் வெறும் 500 கோடி நான் சொல்றேன்னா,
தமிழ்நாடு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. ஒரு வருஷத்துக்கு 4.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை போடுறாங்க. அதுல 500 கோடி செலவு பண்ண முடியாதா? இது இந்தியாவில் 7 மாநிலங்கள் எடுத்துட்டாங்க. நம்ம எல்லாம் பக்கத்து மாநிலம். கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றார் தெரியுமா? கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. யாருக்கு? ஸ்டாலினுக்கு அதிகாரம் இல்லையா? எங்க தெரியுமா சொல்றாரு? சட்டமன்றத்தில் சொல்றாரு. எவ்வளோ பெரிய பொய், எவ்வளோ பெரிய ஒரு மோசடி சொல்றாரு, எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் ஸ்டாலின் செஞ்சிருக்கிறார். இப்போ போன வாரம் கர்நாடகா அரசு கணக்கெடுப்பு அங்கே 2வது முறையாக நடத்தினார்கள். அதை எதிர்த்து ஒருத்தன் போய் கோர்ட்டுக்கு போனான். அங்கே கர்நாடகா நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு, மத்திய அரசுக்கு மட்டும் இல்ல, மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது. மாநில அரசுக்கும் உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மோசடி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு வேலை, உன் பிள்ளைகளுக்கு படிப்பு, சுயமரியாதை எல்லாத்தையும் ஒரே கோடா கிழிச்சு முடிச்சிட்டார் ஸ்டாலின் அவர்கள். இந்த கணக்கெடுப்பு நடத்தாம இத நாங்க அவர் வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இதற்கு முந்தைய ஆட்சியிலையும் கேட்டோம், எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் கேட்டோம். அவர் கடைசியில தான் குலசேகரன் ஆணையம் ஒன்று அமைச்சார் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு. திமுக காரன் வந்ததுக்கு அதையும் ரத்து பண்ணிட்டான். இவங்களுக்கு சமூக நீதினா பேசுவது மட்டும், செய்யறதுக்கு இவங்க மனசு கிடையாது. இது நான் சொன்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். உங்களுக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பதுதான் ஸ்டாலின் அவர்கள், திமுக தமிழக மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். மிகப்பெரிய துரோகம். இதெல்லாம் மன்னிக்க முடியாத துரோகம். மற்ற ஊர்ல எல்லாம் எடுக்கிறாங்களாம், ஆனா ஸ்டாலின் அவருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? எப்படியா? மனசாட்சி இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதை பத்தி எல்லாம் டிவி எல்லாம் வராதான், இதை பத்தி விவாதம்லாம் வராதான், இதை பத்தி செய்தி எல்லாம் வராதான், வரக்கூடாதான். வந்துச்சுன்னா நீங்க ஸ்டாலினை தப்பா எடுத்துப்பீங்களா? எவ்வளோ மோசடி, எவ்வளோ மோசடி. இதெல்லாம் சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். சிந்தித்து நல்ல முடிவை நீங்கள் எடுங்கள், நல்ல முடிவை எடுங்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, நல்ல முடிவெடுங்கள். வந்தாங்க மதுரை தூத்துக்குடி காரிடர். மதுரை தூத்துக்குடி காரிடர் என்ன தெரியுமா? ரோடு மட்டும் இல்ல, ரோடு பக்கம் தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம். ஏதாவது இருக்குதாங்க? இந்த பக்கம் தென் மாவட்டங்களை பார்த்தா கங்கை கொண்டான் ஒண்ணு, நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் எப்போ தொடங்கினது? முரசொலி மாறன் காலத்துல. இன்னைக்கு அதுல எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கு? நாங்குநேரினா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனை தொழிற்சாலைகள்? கையில எண்ணிடலாம். நான் சொன்னேன்ல, ஏன் நீங்க இங்க ஜாதி பிரச்சனை வருது, ஏன் சாதி சண்டை வருது, ஏன் சாதி பிரச்சனை அதெல்லாம் வருது? ஏன் வேலை இல்லையா? வேலை வேணும்னா என்ன பண்ணோம்? தொழிற்சாலையில கொண்டு வா, வேலை வாய்ப்பை உருவாக்கு, நீர் பாச திட்டங்களை கொண்டு வா, நீர் நிலைகளை பாதுகாத்து. காவிரி குண்டார் பிரச்சனை, காவிரி குண்டார் திட்டம். காவிரியில ஆண்டுதோறும் தண்ணி நிறைய உபரி நீர், மிச்ச நீர் கடல்ல போயிட்டு இருக்கு. அந்த திட்டத்தை ஒரு 7 TMC 8 TMC நீரை, மிச்ச நீர் கடல்ல போற நீரை திருப்பி விட்டுட்டு விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார் ஓடுது, அங்க இணைக்கணும். கீழ் வெள்ளார் அங்க புதுக்கோட்டையில, அதுல இணைச்சி வைகையில இணைச்சி குண்டார் விருதுநகர் மாவட்டத்தில் போயிட்டு, இந்த 3 ஆத்துல இணைச்சி கிட்டத்தட்ட 1500 ஏரிகளை நிரப்புகின்ற திட்டம் இது. அறிவிச்சு 2008 திமுக காரன் தான் அறிவிச்சான்.
ஆனா ஒரு பைசா அந்த ஆட்சியில ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யல. 3 வருஷம் போயிடுச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல 10 வருஷம் ஆண்டாங்க. கடைசி மாதத்துல தான் அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. இப்ப மறுபடியும் திமுக. இத்தனைக்கும் அந்த திட்டம் எங்க போகுது? எங்க குண்டார் எங்க போகுது? திருச்சுழி தொகுதி, சட்டமன்ற தொகுதி. யார் தொகுதி அது? தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு 4 முறை எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ, அமைச்சர். அவர் தொகுதியில போற திட்டம். அதற்கு எவ்வளவு நிதி? 364 கோடி. இந்த காவிரி குண்டார் திட்டம் 262 கிலோமீட்டர். திமுக ஆட்சி காலத்துல எத்தனை கிலோமீட்டர் முடிச்சிருக்கிறாங்க தெரியுமா? வெறும் 8 கிலோமீட்டர். 262 கிலோமீட்டர்ல வெறும் 8 கிலோமீட்டர் இந்த 4.5 ஆண்டு காலத்துல முடிச்சிருக்கிறாங்க. 8 கிலோமீட்டர். இந்த வேகத்துல போச்சுன்னா எவ்வளவு வருஷம் தெரியுமா ஆகும் இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு? 10 வருஷம் இல்ல, 255 வருஷம். எவ்வளவு வருஷம்? 255 வருஷம் ஆகும். கணக்கு போட்டு பார்த்துட்டேன். இந்த வேகத்துல போச்சுன்னா அன்னைக்கு யார் இருப்பாங்க, என்ன இருப்பாங்க? இதுதான் திமுகவுடைய தலையெழுத்து. உங்க தலையெழுத்தியா? உங்க தலையெழுத்து. உங்க தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்றால் திமுகவை விரட்டி அடியுங்கள், ஒதுக்குங்கள், புறக்கணியுங்கள். இந்த மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதி இருக்கு. இந்த 10 தொகுதியும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? நிச்சயமா முடியும், உறுதியா முடியும். உங்களால் முடியும். மீண்டும் மீண்டும் சொல்றேம்மா, உங்ககிட்ட தான் சொல்றேன். தேர்தல் நேரத்தில் பணம் மூட்டை எடுத்துட்டு வருவான், கொள்ளக்காரன் வருவான், ராத்திரில வந்து கதவை தட்டுவான், கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வீடு வீடா போய் 1000 2000 கொடுப்பான். அது கொடுத்துட்டு நீ உன் மனசை மாத்திக்காது, மனசை மாத்திக்காது. இதுதான் காலங்காலமா செஞ்சுக்கின்னு இருக்கிறான். உன் பிள்ளைய மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ எப்பா போதும்பா, உன்னெல்லாம் மறுபடியும் வந்தாங்கன்னா என் பிள்ளைய காப்பாற்ற முடியாது, என் பேர பிள்ளைய காப்பாற்ற முடியாது, என் பெண் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது, வெளியில் அனுப்ப முடியாது. அந்த பயம் இருக்கணும் உங்களுக்கு, அந்த பயம் இருக்கணும். அது உங்க மனசுல வச்சுக்கோங்க. அதனால எக்காரணத்தை கொண்டு இந்த திமுகவை மீண்டும் ஆட்சியில விடாதீங்க. அது உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை. பெண்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன்னா, பெண்கள் உங்களை பத்தி தான் நான் சொல்றேன்னா, உங்களை பத்தி தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற தேர்தல், உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற தேர்தல். இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள். ஒன்று சேர்ந்து நாம் எல்லோரும் நம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம், உரிமைகளை மீட்டெடுப்போம். வருகின்ற தலைமுறைகளை வாழ வைப்போம், காப்பாற்றுவோம், வாழ வைப்போம். அதுதான் என்னுடைய நோக்கமாக நான் வருகை தந்திருக்கின்றேன். திமுக வருகின்ற தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம் என்று அவருடைய சிந்தனை, என்னுடைய சிந்தனை வருகின்ற தலைமுறைகளை எப்படி வாழ வைக்கலாம், எப்படி காப்பாற்றலாம் என்று என்னுடைய சிந்தனை. திமுகவுடைய நோக்கம் சிந்தனை எல்லாம் அடுத்த தேர்தல். என் சிந்தனை நோக்கம் அடுத்த தலைமுறைகளை எப்படி வாழ வைக்கலாம், நம்முடைய இயற்கை வளங்களை நாம் எப்படி காப்பாற்றலாம், வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கலாம், விவசாயத்தை எப்படி பெருக்கலாம், நீர் மேலாண்மையை எப்படி இன்னும் வலியுறுத்தலாம். இப்படி எல்லாம் நோக்கம், என்னுடைய நோக்கம். இதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. பார்க்கறது உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், விவசாய பெருமக்களே. காலை பிடிச்சி கேட்கிறேன் நான், ஒரு ஓட்டு கூட ஒரு விவசாய கூட திமுகவுக்கு போடக்கூடாது. காலை பிடிச்சி கேட்கிறேன். விவசாய பெண்கள் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. இளைஞர்கள் ஒரே ஒரு ஓட்டு கூட போடாதீங்க. அரசு ஊழியர்களே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம், எவ்வளவு பெரிய துரோகம் திமுக செய்திருக்கிறது. வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், அத்துணை மக்களுக்கும் துரோகம் செய்த ஸ்டாலின் ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி.
நன்றி உரை வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்கள். உரிமையை மீட்க தலைமுறையை காக்க இந்த கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி முடித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு உற்ற துணையாக இருந்த பத்திரிகையாளர் நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவர்களுக்கும் நன்றி நன்றி. மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.